ஒலித்த முதல் தமிழ் குரல் இன்று தனது பேச்சை மட்டுமல்ல மூச்சையே நிறுத்திக் கொண்டது. தமிழ் புதல்வருக்கு, தகைசால் தமிழருக்கு, தமிழ் கூறும் நல் உலகை சார்ந்த பெருமக்கள் தங்கள் கண்ணீரை அஞ்சலியாய் செலுத்தினர். காமராஜர் காலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி வந்த முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் பல்வேறு புகழுக்கும் சொந்தக்கார். 5 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் மக்கள் பணியாற்றியிருக்கிறார். தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்தின் நலனுக்காகவும் செயலாற்றி வந்த குமரி அனந்தன் அண்மை காலமாக வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று தனியார் மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது. மூச்சுக்கு 300 தடவை இசை இசை என்று வாஞ்சையோடு அழைத்த தந்தை அருகில் இருந்தும் அழைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் ஏங்கி தவித்து அழுத காட்சி காண்போரை மனமுருக வைத்தது. சின்ன பிள்ளைங்க வீடு ஃபுல்லா மாலையாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழிசையின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த குமரி அனந்தனின் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தந்தையை இழந்து அழுது கொண்டிருந்த தமிழிசைக்கு ஆளுநர் ஆறுதல் கூறி தேற்றினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறைந்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழிசையின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொண்ட முதலமைச்சர் அவரது கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு வந்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குமரி அனந்தனுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். எம்பி கனிமொழியை கண்டு உணர்ச்சி பெருக்கில் தமிழிசை சவுந்தரராஜன் தேம்பி அழுதார். அவரது முதுகில் தட்டி கொடுத்து கனிமொழி தமிழிசையை ஆறுதல் படுத்தினார். இதேபோல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை கண்டதும் தமிழிசை கட்டி அணைத்து அழுது புலம்பியது அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. முன்னாள் முதலமைச்சர் OPS, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், சசிகலா, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் குமரி அனந்தனின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் குமரி அனந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் சமூகத்திற்கு ஆற்றிய சேவைகளுக்காகவும் குமரி அனந்தன் என்றும் நினைவு கூறப்படுவார் என புகழஞ்சலி தெரிவித்திருக்கிறார். குமரி அனந்தனின் மறைவு செய்தியை அறிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் இரங்கல் செய்தி பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழ் மக்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் உண்மையான வீரர் குமரி அனந்தன் என்று புகழாரம் சூட்டியிருப்பதோடு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார்.